வேப்பமர உச்சியில் நின்று பேய் ஒன்று ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க, உன் வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க. இந்த பாட்டை யாராவது கேட்டிருக்கீங்களா? அந்த பாட்டை மாற்றி காட்டணும்னு முடிவு பண்ணிட்டாங்க இந்த காலத்து பைக் கம்பெனிக்காரங்க. ஃபுல் ஃபேட் பைக்ஸ் டீனேஜ் லைஃபோட ஒரு ட்ரீம். ரேஸ் வண்டி ஓட்டுறதும் ஹீரோயிசமும் கிட்டத்தட்ட ஒன்றுன்னு நம்ம மனசில் ஆழமாக பதிச்சு வச்சுட்டாங்க அந்த காலத்துலேருந்தே. ஸோ ஒரு ரேஸ் பைக் வச்சுருந்தா நம்ம மனசு நம்மக்கிட்டே சொல்லிக்குமா, நம்ம ஹீரோ தான்டா அப்படின்னு. ஆனால் ஒரு 1000cc 600cc 400cc பைக் ப்ராப்பரான ஒரு ரேஸ் ட்ராக்கில் ஓட்டுறதுக்கோ இல்லை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கோ குட்டியாக ஒரு பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான சான்ஸ் இதெல்லாம் எத்தனை பேருக்கு கிடைக்கும்? ஆசை அதான் மார்க்கெட். பைக் அது மற்ற விஷயங்கள் மாதிரி ஒரு ப்ராடக்ட் தான். நிறைய சிசியில் மட்டுமே வந்துட்டு இருந்த ஃபுல் ஃபேரிங் பாடி ஃபார்மேட் ஒரு நல்ல ப்ராடக்ட், ஆனால் எக்ஸ்பென்சிவ். அதுக்கான மார்க்கெட் ரொம்ப சின்னது. ஆனால் ப்ராடக்ட்டுக்காக மார்க்கெட் இல்லை, மார்க்கெட்டுக்காக தான் ப்ராடக்ட் அப்படின்னு யமஹா 2008 நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஒரு பைக்கை ரிலீஸ் பண்ணாங்க. அன்றைக்கி இந்தியன் மோட்டார் சைக்கிளோட மார்க்கெட்டை தலைக்கீழே திருப்பி போட்டாங்க. வெல்கம் டு அருண் என்னும் நான். சேனல் புதுசுனா என் பேர் அருண். வீக்கெண்டில் பைக் ஓட்டுவேன், அதை வீடியோவை எடுத்து யூடியூப்பில் போடுவேன். ஃப்ரெண்ட்ஸ் அதை பார்த்துட்டு 4 வார்த்தை அன்பாக எழுதுவாங்க, நான் அதை பார்த்து ஹாப்பி ஆகிடுவேன். உங்களுக்கும் பைக், லே லடாக் ரோட் ட்ரிப் இதெல்லாம் பிடிக்கும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மேபி உங்களுக்கு பிடிக்கலாம். இன்றைக்கி நம்ம டாப் 7 ஃபுல்லி ஃபேட் ரேஸ் பைக்ஸ் பட் ஃபார் சிட்டி கம்யூட்ஸ் டூ இதை தான் பார்க்க போகிறோம். வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் ஜம்ப். ரேங்க் நம்பர் 7 சுசுகி ஜிக்ஸர் 150 SF. ஃபுல்லி ஃபேட் சூப்பர் பைக்ஸ் ஓட்டுற நிறைய ப்ரொஃபஷனல் ரைடர்ஸ்க்கு ஒரு பெரிய கோவம் இருக்குது, எப்போடா இந்த 150cc நான்சென்ஸ் ஸ்டாப் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதில் லேட்டஸ்ட்டு நான்சென்ஸ் தான் இந்த ஜிக்ஸர் 150F. ஆனால் அது அவங்கள பொறுத்த வரைக்கும். ஆனால் ஒரு கஷ்டப்படுற அப்பாவுக்கு பையனாக பிறந்து ஒரு ஃபுல்லி ஃபேட் பைக்குக்கு ஆசைப்படுறான்னா அந்த பையனுக்கு கை கெட்ட கனி தான் இந்த ஜிக்ஸர் 150 SF. ஃபியூவல் இன்ஜெக்ஷன், ஏர் கூல்ட் 150cc என்ஜின், 13.4 bhp, 13.8 Nm. சுசுகி இந்த மார்க்கெட்டை நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா R15 பார்த்து நிறைய கற்றுக்கிட்டாங்க போல். பசங்க அழகாக ஃபுல் ஃபேரிங் வச்சுருக்கிற ஒரு பார்க்க லுக்காக இருக்கிற பைக் இருந்தால் போதும், அந்த பைக் எவ்வளோ ஸ்பீடு போகுது எவ்வளோ பிக்கப் இருக்குன்றதை பற்றிலாம் அவங்க கவலைப்படலை அப்படின்னு நினச்சிட்டாங்க. பட் ஆக்சுவலி அவங்க லைட்டாக தப்பாக நினச்சிட்டாங்க. அதனால தான் ரேங்க் 7 வந்து உட்காந்துட்டாங்க. 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ், வெட் மல்டிபிள் டிஸ்க் கிளச்சு, சிங்கிள் சேனல் ABS தான். ஃபியூவல் கெப்பாசிட்டி 12 லிட்டர், சிட்டியில் மைலேஜ் ஆனால் 47. நான் சொன்னல ஓரளவு புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு. சஸ்பென்ஷன் ஃப்ரண்ட்டில் டெலிஸ்கோபிக், ரியரில் ஒரு ஸ்விங் ஆர்ம், வெயிட்டு 148 தான். கன்சோல் டிஜிட்டலாக இருக்கும். இந்த வண்டியோட நல்ல விஷயம் என்னென்னா, இந்த வண்டியோட விலை கம்மி. உங்களுக்கு பார்க்க ரேஸ் பைக் மாதிரி ஒரு பைக் வேணும், சிட்டியில் கம்ஃபர்டபுளாக கம்யூட் பண்ணணும், எனக்கு வண்டி எவ்வளோ ஸ்பீடாக போகுதுன்றதெல்லாம் முக்கியம் இல்லை, பார்க்க சும்மா லுக்காக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுதான் உங்கள் வண்டி. உங்கள் பாக்கெட்டை அது நிறைய பிஞ்ச் பண்ணாது. இது வெறும் ஒரு ஏர் கூல்டு இன்ஜின், இதை குறைச்சி எடை போட்டுற வேணாம். இதில் ஒரு பேட்டன் பண்ண ஜெட் கூலிங் சிஸ்டம் இருக்குது. ஸோ ஹீட் மேனேஜ்மெண்ட் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. என்ன சிட்டியில் ரொம்ப நேரம் நீங்கள் நின்று முறுக்குனிங்கன்னா ஹீட்டு கண்டிப்பாக தெரியும். பட் ஆனால் ஹைவேல இதை எடுத்துகிட்டு ஓட்டும்போது உங்களுக்கு பெரிய ஹீட் இஷ்யூஸ் கண்டிப்பாக தெரியாது. ப்ளஸ் MRFோட ஸ்டிக்கி டயர்ஸ் இருக்குது. ரொம்ப நல்ல டயர்ஸ். நீங்கள் அழுத்தி ஒரு திருப்பலாம் தைரியமாக ஒன்றாகாது. ஆனால் ஃபுட் பேக்கு கொஞ்சம் வெளியில் நீட்டிகிட்டு இருக்குது. ஸோ கார்னரிங் பண்ணும்போது உடனே அது பழம் தான் ரோட்டில். பட் இந்த பைக் அதுக்கு கிடையாது. உண்மையிலே ஸ்பீடாக போய் கார்னர் பண்ணுறதுக்கு நிறைய பைக் இருக்குது. இது ஒரு லுக் அண்ட் ஃபேஷனுக்காக ஒரு ஃபுல் ஃபேரிங் பைக். ஸோ ரேங்க் நம்பர் 7. ரேங்க் நம்பர் 6. இதுக்கு ரேங்க் நம்பர் 1 வரும்னு நிறைய பேர் நம்புவீங்க, ஆசைப்பட்டிருப்பீங்க. அதுதான் நியாயம் தர்மம்னு கூட சொல்லுவீங்க. ஆக்சுவலி அதுதான் உண்மை. ஆனால் நான் இந்த லிஸ்ட்டை ரெடி பண்ணும்போது மார்க்கெட்டில் இருக்கிற எல்லா ஃபுல் ஃபேரிங் வண்டிலையும் எந்த வண்டி மேக்ஸிமம் பவர், மேக்ஸிமம் டார்க், டாப் ஸ்பீட், மேக்ஸிமம் கம்ஃபர்ட், மேக்ஸிமம் வேல்யூ ஃபார் மனி இது எல்லாமே இருக்குது அப்படின்றத வரிசையாக அடுக்கணுன்ற கான்செப்டில் தான் இந்த லிஸ்ட்டை ரெடி பண்ணேன். பிசைட்ஸ் ஆல் தட், இந்த ஃபுல் ஃபேரிங் கிரேஸை மக்களுக்கு உருவாக்குனதே இந்த R15 தான். இதோட ஸ்பெக்ஸ் பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். இது வரைக்கும் 3 வெர்ஷன் வந்திருக்கு. 3 வெர்ஷனுமே அந்தராக இருந்தது. R15 V3ல சீட்டு ஜாஸ்தி ஹைட்டு பண்ணிட்டாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் கூன் போடணும், அதனால் ரிஸ்ட் பெயின் ரைட்டாக வரும். ரொம்ப தூரம் லாங் டிஸ்டன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சேடல் அப்போது இடுப்பு கொஞ்சம் வலிக்கும். நான் உண்மையாக தான் சொல்கிறேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிரைபரில் பரணிக்கிட்டேயும் இந்த வண்டி இருக்குது, ஷாகுல்கிட்டேயும் இந்த வண்டி இருக்குது. 2 பேருமே எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். நாங்கள் நிறைய குரூப் ரைட்ஸ் போயிருக்கோம். 2 பேருமே அடிக்கடி கையை அப்படியே ரிலாக்ஸ் பண்ணினே தான் வருவாங்க கையை விட்டு. ஏன்னா ஐம் ஷுர் தே அக்ரி ஆன் தட். பட்
அதர் தேன் தேட் புரிஞ்சுக்கணும், இது ஒரு ட்ராக் ஃபோக்கஸ்ட் வண்டி. ஸோ இதை ட்ராக்கில் ஓட்டுற மாதிரி அழகாக குனிஞ்சிக்கிட்டு படுத்துக்கிட்டு ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு ஒரு மண்ணு பெயினும் வராது. ஆனால் சிட்டி கம்யூட் அப்போ நீங்கள் குனிஞ்சிக்கின்னு டிராஃபிக்கில் எப்படி ஓட்டுவீங்க? ஸோ நிமிர்ந்து தான் ஓட்டணும். அதனால் இடுப்பு, கை, கால் எல்லாமே வலிக்கும். அதை விட்டுருவோம், அது பிரச்சனை இல்லை. பட் ஆனால் அதோட ஸ்பெக்ஸை பாருங்களேன். ஃபியூவல் இன்ஜெக்டட் லிக்விட் கூல்டு இன்ஜின், 155cc, 18.37 bhp, 14.1 Nm, டாப் ஸ்பீட் 130, 0 to 100 10 செகண்டுக்குள்ளே போயிடும். இதோடு சேர்ந்து VVA, அதாவது உங்களோட இன்ஜின் உங்களோட ரைடுக்கு ஏற்ற மாதிரி பிஹேவ் பண்ணும். சிட்டியில் அழகாக பொறுமையாக எக்கனாமிக்காக ஓட்டினீங்கன்னா நல்ல மைலேஜ் தர மாதிரி அந்த இன்ஜின் பிஹேவ் பண்ணும். யாரையாவது ரேஸ் அடிக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா அந்த இன்ஜின் உங்ககிட்ட என்னெல்லாம் கொடுக்கணுமோ அதோட மொத்த சக்தியையும் கொடுத்து ஒரு கலப்போம். ஸோ வண்டி உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறும். இதுக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்லிப்பர் கிளச், டியூவல் சேனல் ABS, சூப்பரான டயர், எக்ஸலண்ட்டான ரைட் ஹேண்ட்லிங். இதுக்கு மேலே உங்களுக்கு ஒரு 1.5 லட்ச ரூபாய் பைக்கில் வேறு என்ன தேவைப்படும் சொல்லுங்கள்? பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, ஏன் என்னோட டாப் 10 டூரிங் லிஸ்ட்டில் R15 வைக்கலன்னு சொல்லி. ஆக்சுவலாக R15 நிறைய பேர் டூரிங் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் அவங்க எல்லாருக்கிட்டையும் நீங்கள் கேட்டு பாருங்கள், ஒழுங்காக ப்ராப்பராக ட்ராக் போஸ்ட்டில் அந்த வண்டி ஓட்டலை அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக சொல்கிறேன் 50-60 கிலோமீட்டர் அட்ட ஸ்ட்ரெச்சு பண்ணவே முடியாது. அதே மாரி நீங்கள் பண்ணிங்கன்னா அடுத்த 50-60 ஸ்ட்ரெச்சுக்கு கை கால் வலிக்கும். அது ஹெல்த்தி இல்லை. ஆனால் இவ்வளோ அழகான ஒரு 150cc என்ஜின், சூப்பர் பர்ஃபார்மன்ஸு, ஹைவேஸில் யாருக்கு தான் லாங் டிரைவுக்கு எடுத்துகிட்டு போக ஆசை வராது? யூ சி, தட்ஸ் த சேலஞ்ச். பட் அசைட் டு ஆல் தட், R15 V3 150cc நீங்கள் எந்த பைக்கை எடுத்திங்கனாலும் மார்க்கெட்டில் இந்த பைக்கோட பர்ஃபார்மன்ஸுக்கும் அழகுக்கும் கிட்டே வர முடியாது. 150cc, 200cc, 250cc, 300cc, ஏன் 390cc வரைக்கும் ஒரு ஃபுல் ஃபேரிங் வச்சு பைக் பண்ணால் இந்தியன் மார்க்கெட்டில் ஓடும் அப்படின்னு அடையாளப்படுத்துனதே இவனுங்க தான். ஸோ R15 ரேங்க் நம்பர் 6. ரேங்க் நம்பர் 5 Gixxer 250 SF. சுசுகி Gixxer 150 SF ஒரு ட்ராக் ஃபோக்கஸ் மெஷினே கிடையாது. அது இளைஞர்களோட ஆசைக்கு போடப்பட்ட ஒரு இனிப்பு தான். ஆனால் உண்மையான விஷயமே Gixxer 250 SF தான். ஒரு சூப்பரான ஃபியூவல் இன்ஜெக்டட் ஆயில் கூல் 250cc இன்ஜின், 26.13 bhp பவர், 22.2 Nm, 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ், வெட் மல்டிப்ளேட் கிளச்சு, டியூவல் சேனல் ABS இருக்குது. Yamaha R15 கிட்டேருந்து நிறைய கற்றுக்கிட்டாங்க. வலிக்காமல் ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்கை சிட்டிக்காக கொடுக்கணுன்னு நினச்சாங்க. அதனால் ஹேண்டில் பாரை உஷாராக ரேஸ் பண்ணிட்டானுங்க. அதனால் உங்களுக்கு இடுப்பு வலியோ கை வலியோ Yamaha R15 இல்லை RC 200 390 அளவுக்கு வராது. ஸோ சிட்டி ரைடுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். வண்டியோட பில்ட் குவாலிட்டியும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் ஒரு சைட் ஸ்டாண்ட் சென்சார் வச்சுருந்துருக்கலாம். இந்த செக்மெண்ட்டில் எல்லா வண்டியும் இப்போலாம் அதோடு வருது. இவங்களும் அதை கன்சிடர் பண்ணியிருக்கலாம். வண்டியை ஒரு முறுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டிங்கன்னா ஒரு 100 to 110 km/h வரைக்கும் உங்களுக்கு எந்த வைப்ரேஷனுமே தெரியாது. இன்னும் ஒரு முறுக்குனிங்கன்னா 130 வரைக்கும் போவோம். லைட்டாக உங்களுக்கு காண்டாக இருக்கும். ஆனால் வண்டியை ஒரு உருட்டி பார்த்துடலாம் வாடான்னு நினச்சிங்கன்னா ஒரு 150 km/h வரைக்கும் போவோம். ஸோ Gixxer 250ஆல் நல்ல நம்பர்ஸை ரோட்டில் போட முடியும். அண்ட் அட் த சேம் டைம் அந்த இன்ஜினில் ஒரு நல்ல டார்க் இருக்குது. நீங்கள் அதை மிட்ரேஞ்ச் டார்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஓட்ட உங்களுக்கு அது பிடிக்கும். ஆனால் ஒரு நிமிஷம், உங்களால் R15 RC இந்த மாதிரி கான்ஃபிடென்ட்டாக ஒரு கர்வ் அடிக்க முடியாது. ஏன்னா கிளிப்பான் வச்சு ஹேண்டில் பாரை ரேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எந்த தைரியத்தில் நீங்கள் ஜாலியாக திரும்புவீங்க. பட் ஆனால் MRFோட டயர் டீசெண்டான ஒரு வேலையை பார்க்குது. ஸோ அதனால் உங்களால் ஒரு அளவுக்கு நம்பி கார்னரிங் பண்ணலாம். பட் ஸ்டில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ரொம்ப ரிக்ரெட் பண்ண மாட்டீங்க. ஃபியூவல் எஃபிஷியன்சின்னு பார்த்தீங்கன்னா சிட்டியில் ஒரு 31 km/L வரும். ஆனால் ஒரு 1.86 lakh வண்டியில் ஸ்லிப்பர் கிளச் இல்லை அப்படின்னா இதை தூக்கி 5வது இடத்துல உட்கார வச்சதில் தப்பே கிடையாது. நீ அங்கேயே இரு. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் ரேங்க் நம்பர் 4 ஹமாரா பஜாஜ் RS 200. இந்த வண்டி ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இதோட ஃபோட்டோவை மட்டுமே ஒரு நாளைக்கு 10 வாட்டி பார்ப்பேன். அந்தளவு ஒரு முரட்டுத்தனமான ஒரு முகம். இந்தியாவில் ஒரு வண்டியை எவ்வளோ அழகாக பண்ண முடியும் அப்படின்றத பஜாஜ் கிட்ட தான் கற்றுக்கணும். ஃபியூவல் இன்ஜெக்டட் இன்ஜின், ஃபுல்லி லிக்விட் கூல்ட், 200cc, 24 bhp. Gixxer 250 விட கொஞ்சம் கம்மி தான். பட் பரவாயில்ல, 50 கியூப் கம்மியாக இருக்குல்ல. 18.7 Nm டார்க், 6 ஸ்பீட் மேனுவல், டியூவல் சேனல் ABS.
ஸ்லிப்பர் கிளச் இல்லை, பட் RC 200 கூட தான் ஸ்லிப்பர் கிளச் இல்லை. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் 200 கேட்டகரியில். விடுங்க, அடுத்த வேலையை பார்ப்போம். ஃப்ரண்ட்டில் 300 mm டிஸ்க்கு, பேக்கில் 230 mm டிஸ்க்கு, 17 லிட்டர் ஃபியூவல் கெப்பாசிட்டி, மைலேஜ் ஒரு 35 km/L வரும். பட் அசைட் டு ஆல் தட், நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட ரைடிங் டைனமிக்ஸ் ட்ராக்குக்கும் சரி ரோடுக்கும் சரி சூப்பராக இருக்கும். ஆனால் என்ன, இதோட டயர் வந்து மெலிசான MRF டயர்ஸு. ஸோ நீங்கள் ரொம்ப ஹை ஸ்பீடில் கார்னரிங் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா கொஞ்சம் லென்த் விட்டு தான் கார்னரிங் பண்ணணும். ஆனால் இதே நீங்கள் RC 200 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட ஸ்டோரியே வேறு. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கிளஸ்டர், ஒரு சூப்பரான ஒரு ரிஃபைண்டான ஒரு இன்ஜின்னு, அண்ட் ரொம்ப ரொம்ப சீப் டு மெயின்டைன். இந்த வண்டியை பாருங்களேன், பார்க்க அழகாக இருக்குது. பக்கத்தில் இன்னும் ஃபோட்டோ எடுத்தால் அந்தராக இருக்கும். ஓட்டுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். கை கால் முதுகு வலி மற்ற வண்டி அளவுக்கு வராது. ஆனால் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டப்படுற விஷயம் என்னென்னா, எல்லாருமே இது வந்துட்டு 1.53 ஷோரூம் ஒரு பஜாஜுக்கு ரொம்ப ஜாஸ்தி. ஏன் அப்படி நம்ம சொல்லணும்? ஏன் பஜாஜ் பார்க்க அழகாக இருக்குது, நல்ல வண்டி, ஸ்பேஸ் ரொம்ப சீப்பாக இருக்குது, ஒரு வாட்டி நல்லா காசு கொடுத்து தான் வாங்கலாமே, என்ன தப்பு? ஒரு ஃபாரின் வண்டியை மட்டும் நம்ம நிறைய காசு கொடுத்து வாங்குகிறோம், அதில் ஒரு சந்தோஷம். ஏன் பல்சருக்கு அது ரொம்ப ஜாஸ்தி, பஜாஜுக்கு அது ரொம்ப ஜாஸ்தி? இதனால் நம்ம மாறணும்னு ஆசைப்பட்றேன். இட்ஸ் அ வெரி குட் பீஸ் ஆஃப் மிஷின். அண்ட் என்னோட இந்த ரேங்கிங் லிஸ்ட்டில், இந்த ரிவ்யூவில் பல்சர் RS 200 ப்ரைஸின்னு நான் சொல்லவே மாட்டேன். இட்ஸ் அ சூப்பர் மிஷின். ஃப்ரண்ட்டில் டெலிஸ்கோபிக் வித் ஆன்டி ஃப்ரிக்ஷன் புஷ், பின்னாடி நைட்ராக்ஸ் மோனோஷாக் அப்சார்பர் வித் கேனிஸ்டர் சஸ்பென்ஷன் இருக்குது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா கலராக வர ஆரம்பிச்சிச்சு இந்த வண்டி. இந்த வண்டிக்கு இன்னும் ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும், நீங்கள் வேணால் பாருங்கள். போக போக இந்த வண்டியை மெழுகேற்றுவாங்கன்னு ஒரு நல்ல நம்பிக்கை இருக்குது. வண்டியோட டாப் ஸ்பீட் 140 km/h. உங்களால் Yamaha R15 லாங் ரைடிங்க்கு எடுத்துகிட்டு போக முடியும்னா கண்டிப்பாக பல்சர் RS 200 யோசிக்காமல் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா ஹைவேல நல்ல பொட்டென்ஷியல், கண்டிப்பாக உங்களுக்கு அவ்வளோ பெயின்ஃபுல்லாகவும் இருக்காது, அவ்வளோ லாங் ஹவர் ஆஃப் சேட்லிங். வண்டியோட ரைட் குவாலிட்டி RC 200 அளவுக்கு இருக்காது. அதனால தான் RC 200க்கு அடுத்த இடமும் இதுக்கு ஒரு இடம் கம்மியாகவும் ஆகிடுச்சு. ஓவரால் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். இவங்க இம்ப்ரூவ் பண்ணால் தான் பஜாஜுக்கு நான் ஏன் இவ்வளோ காசு கொடுக்கணும் அப்படின்ற பேச்சுகள் குறையும். யாராவது பஜாஜில் இருந்தால் இதை கேட்பீங்கன்னு நம்புகிறேன். ரேங்க் நம்பர் 3 RC 200. RS 200ஓட மார்க்கெட்டில் இருக்கிற ஃபுல் ஃபேரிங்கோட ஒரே காம்படிஷன் 200cc RC 200 தான். KTMக்கு புரிஞ்சிடுச்சு, ஏற்கனவே மார்க்கெட்டில் பஜாஜ் இருக்காப்புல, நம்ம எதுக்கு மறுபடியும் கிளிப்பான்ஸ்லாம் கொடுத்து சிட்டியில் ரைடிங்க்கு கம்ஃபர்டபுள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பிடிச்சா வந்து வாங்கட்டும், ஆனால் நான் ஒரு ப்ராப்பரான ட்ராக் ஃபோக்கஸ் மிஷினாக தான் இருப்பேன் அப்படின்னு அவன் பேப்பரில் எழுதி வச்சு டெய்லி அதை தூங்கி எழுந்துச்சி பார்ப்பான் போல இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக வேணால் பாருங்கள், இந்த வண்டியோட ஃபிகரை பாருங்களேன். RS 200 விட கொஞ்சோண்டு தான் ஜாஸ்தியாக இருக்கும். 25.4 bhp at 10,000 rpm, ஓகே, அண்ட் 19.5 Nm டார்க். 6 ஸ்பீட் மேனுவல், வெட் மல்டி டிஸ்க் கிளச் தான். இதுக்கும் ஸ்லிப்பர் கிளச்சு கிடையாது, நோ ப்ராப்ளம். ஆனால் டியூவல் சேனல் ABS இருக்குது. சேம் டிஸ்க்கு தான், 300 mm டிஸ்க்கு முன்னாடி, 230 mm டிஸ்க்கு பின்னாடி. ஃபியூவல் கெப்பாசிட்டி அதே 17 லிட்டர் தான். ஆனால் ஃபியூவல் எஃபிஷியன்சி 31 லிட்டருக்கும் கம்மியாக தான் வரும். ரீசன் என்னென்னா, இந்த வண்டியோட குயிக் ரெஸ்பான்ஸ், வண்டியோட த்ராட்டிலோட ரெஸ்பான்ஸ் வந்து இன்ஜின் அவ்வளோ சீக்கிரம் வேலை செய்யும். அது உங்களுக்கு அது ஒரு குட்டி டிலே கூட தெரியாது, புசுக்குன்னு வேலை செய்யும் அந்த வண்டி. ஸோ ட்ராக்கில் இதை விட ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸை உங்களால் RS 200 பஜாஜ் அளவுக்கு கொடுக்கவே முடியாது. அண்ட் சஸ்பென்ஷன் பாருங்கள், WP Apex குண்டாக 2 சஸ்பென்ஷன் இருக்கும் முன்னாடி, அண்ட் WP Apex மோனோஷாக் பின்னாடி. வெயிட் மேனேஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பல்சர் RS 200 விட RC 200 வந்து 11 கிலோ கம்மி. அதனால் டாப் ஸ்பீடோட ஃபிகர் ஒன்றும் பெருசாக சேஞ்ச் ஆகுது. ஆனால் கார்னரிங்கு கதையே அங்கே தான் வேறு. நீங்கள் நம்பி கார்னரிங் பண்ணலாம், ஏன்னா குண்டாக ஸ்டிக்கி மெச்லின் டயர்ஸ் இருக்குது பின்னாடி. ஸோ எதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அப்படி படுத்திங்கன்னா இப்படி ஏஞ்சிக்கலாம், அவ்வளோ ஒரு கிக் பேக் இருக்கும். நீங்கள் உங்கள் மைண்டை முடிவு பண்ணிக்கோங்க, நான் மார்க்கெட்டுக்கு பால் பேக்கெட் வாங்குறதுக்காக RC 200 எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் தப்பான விஷயத்துக்கு தப்பான வண்டி வாங்கியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஆனால் அதே RC 200 எடுத்துக்கிட்டு நான் ட்ராக்குக்கு போயிட்டு வரேன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கரெக்டான டெசிஷன் எடுத்துக்கிறீங்கன்னு அர்த்தம். இந்த வண்டி ட்ராக்குக்குன்னு பிறந்த வண்டி, அதை அங்கேயே விட்டுருங்க. சிட்டிக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து இதை சீன் போடணும்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வண்டி வேறு மாதிரி உங்ககிட்ட பேசும். ஒரு 2 lakhsக்கு இது ஒரு சூப்பரான வண்டின்னு தான் நான் நினைக்கிறேன். பட் பர்ஃபார்மன்ஸ்னு வந்துட்டால் RC 200 முன்னாடி RS கொஞ்சம் கம்மி தான். ஸோ அதனால தான் ரேங்க் முன்னாடி வந்துட்டார் இவர். ஓகே, நெக்ஸ்ட்டு டாப் 2 பொசிஷன். இந்த டாப் 2 பொசிஷனை எல்லா ஃபேக்டர்ஸோடு சேர்ந்து வேல்யூ ஃபார் மணிக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததுனால தான்
டாப் 2 இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். என்னோட டாப் 2ல் ரேங்க் நம்பர் 2 RC 390. சிட்டியில் ரேஸ் ஓட்டுறது ரொம்ப தப்பு, ரொம்ப ரொம்ப தப்பு. அதையும் மீறி உங்கள் மனசு கேட்காம ஒரு ஆசையில் ஒரு டிராஃபிக்கில் ரேஸ் ஓட்டணும்னு முடிவு பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த RC 390 கிட்ட மட்டும் வச்சுக்காதீங்க. அது ஒரு பைக்கே இல்லை, அது ஒரு பிசாசு. எலக்ட்ரானிக் ஃபியூவல் இன்ஜெக்ஷன், லிக்விட் கூல்ட் 373cc என்ஜின், 42.9 bhp. நியாயமாக நான் இதை தான் முதல்ல வச்சுருக்கணும், பட் இருந்தாலும் நான் இதுக்கு ஏன் 2வது இடம் கொடுக்குறேன்னு அப்புறமா சொல்கிறேன். 35 Nm, அங்கே பாருங்கள் 42.9 bhp. இந்த கிளாஸிலே ஃபுல் ஃபேரிங் கான்செப்ட்லேயே நம்ம கிட்டே இருக்கிற எல்லா வண்டிலையுமே அதிகமான பிஹெச்பி இருக்கிற வண்டி RC 390 தான். ஜோக்கே கிடையாது, அவ்வளோ பவர். புரியுதா? 6 ஸ்பீட் மேனுவல், ஆன்டி ஹாப்பிங் ஸ்லிப்பர் கிளச்சு, ஸ்விட்சபிள் ABS, ஃப்ரண்ட்டில் 320mm டிஸ்க்கு, பேக்கில் 230mm டிஸ்க்கு, ஃபியூவல் கெப்பாசிட்டி 9.5. பட் இது ஒரு ட்ராக் ஃபோக்கஸ் மிஷின். இது எத்தனை நீங்கள் சிட்டியில் எனக்கு 26 தான் மைலேஜ் வருதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆக்சுவலி தப்பான வண்டியை தப்பான விஷயத்துக்கு வாங்கியிருக்கீங்கன்னு அர்த்தம். பட் சீன் போடுறதுக்குன்னா பரவாயில்ல, விடுங்க, ஜாலி தான், ஃபன்னு தான். முன்னாடி Apex 43, பின்னாடி அதே Apex மோனோ ஷார்க்கு, ஒரு 166 கிலோ இருக்கும் வெயிட்டு. கன்சோல் வந்து ஃபுல் டிஜிட்டல் தான், ஆனால் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி அதெல்லாம் நீங்கள் இதில் எதிர்பார்க்க முடியாது, அது இதில் கிடையாது. அண்ட் அட் த சேம் டைம் இந்த ஃபுல் ஃபேரிங் செக்மெண்ட்லேயே பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸு RC 390 தான். வேறு பட்டிமன்றமே கிடையாது. சூப்பரான பிரேக்கு, சூப்பரான ஹேண்ட்லிங்கு, கார்னரிங்காக வா பார்த்துக்கலாம் அப்படின்னு படுத்து எந்திரிச்சு காட்டும். பெரிய பெரிய டயர், ஸ்டிக்கி டயரு. ஆனால் இதில் இருக்கிற ஒரே டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீட்டு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதே மாதிரி ஒரு கமிட்டடான ரைடிங் ஸ்டான்ஸ், நீங்கள் குனிஞ்சு அழகாக உட்காந்துட்டு ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு எதுவும் தெரியாது. ஆனால் நீங்கள் இதை சிட்டியில் ஓட்ட போகிறேன், நான் பால் பேக்கெட்டு, காய்கறி, பழம் அதெல்லாம் வாங்கின்னு வர போகிறேன்னு பையை தூக்கி ஹேண்டில் பாரில் சுரின்னு ஓட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வண்டிக்கு வாய் இருந்தால் உங்களை பேடாக திட்டும். வண்டியை பற்றி குறை சொல்லணும்னா இந்த வண்டியோட டயர் தான். மெட்ஸ்லர் M5 கொஞ்சம் அவுடேட்டட், வண்டியோட ரோட் கிரிப் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் என்ன, இப்போது டயரை மாற்றிங்கன்னா போச்சு, அது ஒரு பெரிய விஷயமா? ஓகே, ஸோ ரேங்க் நம்பர் 1 Apache RR 310. எனக்கு தெரியும் இது வந்து RC 390 விட கொஞ்சம் கம்மி க்யூப் தான், பட் ஆனால் Bosch க்ளோஸ் லூப் EF5 லிக்விட் கூல்டு இன்ஜின், 312cc, 25.47 bhp, 27.3 Nm. பர்ஃபார்மன்ஸ் படி பார்த்தா RC 390 விட RR 310 கொஞ்சம் கம்மி தான். டொக்கு வாங்கிச்சு என்ன இப்போது? ஆனால் வெயிட் பண்ணுங்கள், அவசரப்படாதீங்க. ஆனால் 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ், வெட் மல்டிப்ளேட் 7 பிளேட் டிசைன் RT ஸ்லிப்பர் கிளச், டியூவல் சேனல் ABS, 300 டிஸ்க்கு முன்னாடி, 240mm டிஸ்க்கு பின்னாடி, 17 லிட்டர் ஃபியூவல். ஆனால் RCயில் 9.5 தான். ஸோ நீங்கள் ப்ராக்டிக்கலாக எதுக்கு பைக் வாங்க போகிறீங்க? நிறைய பேர் வந்து ட்ராக்கில் ஓட்டுறதுக்கு வாங்க போகிறதில்ல, நிறைய பேர் சிட்டியில் சீன் போடுறதுக்கும் பார்க்க லுக்காக கெத்தாக இருக்கிறதுக்கும் தான் வாங்குறாங்க. அந்த ஆஸ்பெக்டில் பார்த்தா நிறைய இடத்துல Apache RR 310 கொஞ்சம் முன்னாடி வந்துடும். ஃபியூவல் எஃபிஷியன்சி அகெயின் அது ஒரு 26 வந்தால் பெரிய விஷயம் 390, ஆனால் 310 ஒரு 30 கிட்ட வரும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அந்த 4 கிலோமீட்டர் காலேஜ் போயிட்டு வரும்போது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அண்ட் இன்வெர்டட் கேட்ரிஜஸ் டெலஸ்கோபிக் ஃபோர்க் முன்னாடி, 2 ஆர்ம் அலுமினியம் டைகாஸ்ட் விங் ஆர்ம் பின்னாடி. வண்டியோட வெயிட்டு RCயோட வெயிட்டு ஜாஸ்தி தான், பட் ஆனால் இதோட டிஜிட்டல் கிளஸ்டர் இருக்கே, ஒரு ஃப்யூச்சர்லேருந்து ஒரு வண்டியில் பிச்சு எத்தனை வந்து இதில் மாட்டின மாதிரி இருக்கும். அந்த அளவு சூப்பராக இருக்கும். வண்டியோட அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, இந்த 310cc இன்ஜினோட பஞ்ச் ரொம்ப நல்லாயிருக்கும், சூப்பரான ஒரு ரைடிங் ஹேண்ட்லிங், அண்ட் சீட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஆக்சுவலி, ரொம்ப நேரம் நம்ம சிட்டியில் கம்யூட் பண்ண போகிறோம் அப்படின்னா. மெச்லின் டயர் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம RC 390ல் இருக்கிற M5 வேறு, இது R5, இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு வெட் கண்டிஷனில் கூட ரோடு பைக் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். இந்த வண்டியோட பேட் ஸ்டஃப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வண்டியோட ஃப்ரண்ட் பிரேக்கோட ஃபீட்பேக் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே மாதிரி கால் வச்சுருக்கிற இந்த பெட்டல் இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் தான் இதோட நெகட்டிவ். ஆனால் ட்ராக்குன்னு வந்தீங்கன்னா RC 390 இதை தூக்கி வாயில் போட்டுக்கும். ஆனால் சிட்டி கம்ஃபர்ட், லாங் ரன், லாங் டிஸ்டன்ஸ், நீங்கள் இந்த வண்டியை நிறைய பேர் கேட்கலாம், நான் இதை எடுத்துகிட்டு நான் இதுக்கு போகலாமா, லாங் ட்ரைவ் போகலாமா அப்படின்னா, நீங்கள் RC 390ல் போகிறதுக்கு தாராளமாக RR 310ல் போகலாம். காலேஜுக்கு போகிறதுக்கு சிட்டியில் RC 390 விட தாராளமாக நீங்கள் RR 310ல் போகலாம். ஆனால் ட்ராக்குக்கு போகும்போது சாரி நண்பா, RC 390 உங்களை தூக்கி வாயில் போட்டுக்கும். ஸோ அதே மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சில் RC 390 வந்து உங்களுக்கு 2.64 எக்ஸ் ஷோரூம்னா, இது வந்து 2.4, ஒரு 20,000 ரூபாய் கம்மி தான்.
பட் ஆனால் அந்த 20,000 கம்மிக்கு ஒரு கொஞ்சம் ஃப்யூச்சரிஸ்டிக்கான ஒரு இன்ஜின், ஃப்யூச்சரிஸ்டிக்கான ஒரு கிளஸ்டர், சீரியஸாக RC390 அப்டேட் பண்ணியிருந்தாங்கன்னா அது நம்பர் 1 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் அது இன்னும் பண்ணலை. அதனால் RR 310 முன்னாடி வந்துச்சு. ஸோ இதுதான் என்னோட டாப் 10 ஃபுல் ஃபேரிங்கான லிஸ்ட்டு. இதெல்லாம் அழிச்சிடுவோம். இப்போ நான் பேசினது எல்லாத்தையுமே அழிச்சிடலாம். பாப்புலாரிட்டி அப்படின்னு வந்தால் R15 Yamaha தான், V3. அதுக்கிட்ட யாருமே வர முடியாது. பர்ஃபார்மன்ஸ்னு வந்துட்டால் RC390 தான். நம்ம அதுக்கிட்ட சண்டைக்கு போகவே கூடாது. அது ஒரு மோசமான வண்டி. ஆனால் ஒரு ஃபுல் பேக்கேஜ் எனக்கு பார்க்க நல்லா இருக்கணும், ஃப்யூச்சரிஸ்டிக்காக இருக்கணும், கொஞ்சம் ஃபியூல் எஃபிஷியன்சி இருக்கும். நான் காலேஜுக்கு போயிட்டு வருவேன், ஸோ டிராஃபிக்கில் நல்ல மைலேஜ் வரணும். நான் ஒரு வேளை லாங் ட்ரைவ் கூட எடுத்துகிட்டு போகலான்ற ஐடியா இருக்குது. இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்கள் பேக்கேஜாக எடுத்துகிட்டு வந்து டேபிளில் வச்சிங்கன்னா உங்கள் கண்ணுக்கு Apache RR 310 தான் தெரியும். பட் காசுக்கேற்ற கூலி தானே, காசு நிறைய கொடுத்தா நிறைய ஃபீச்சர் வரும். ஸோ எனிவேஸ், ஹாப்பியாக இருங்க மக்களே. எனக்கு தெரியும் Ninja 300 விட்டுட்டேன். எதுக்கு நான் Ninja 300 விட்டேன் அதுதானே இப்போ கேட்க போகிறீங்க. ஐ நோ கவாசாக்கி ஒரு பிராண்ட் வேல்யூ அப்படின்றதுனால அதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 3.16 lakh மாதிரி. நான் ஆசையே பட்டாலும் அந்த வண்டியை எப்படி நான் வாங்க முடியும்? ஆனால் அது 38.88 bhp தான். அதை விட விலை கம்மியான RC390 எனக்கு 42.9 bhp இருக்குது. 26.1 Nm, 300cc தான் அந்த இன்ஜினே. 3.15 lakhs என்னத்துக்கு? எனக்கு 35 Nm, 42.9 bhp RC390 இதோட விலை கம்மியாகவே கிடைக்குது. நான் ஜாலியாக அதை எடுத்துன்னு ஓட்டுவேனே. அஃப்கோர்ஸ் எஸ், அசிஸ்ட், டிப்பர் கிளச், டுவல் சேனல் ABS, 290mm டிஸ்க்கு முன்னாடி, 220 டிஸ்க்கு பின்னாடி, 17 லிட்டர் ஃபியூல் டேங்க்கு. 17 லிட்டர் ஃபியூல் டேங்க் Apache RR 310 கூட இருக்குது. 37mm டெலஸ்கோபிக் ஃபோர்க் முன்னாடி, பாட்டம் லிங்க் அல்ட்ரா ட்ராக் வித் கேஸ் சார்ஜ் ஷாக் பின்னாடி. சஸ்பென்ஷனும் சூப்பர் தான் இருக்கட்டும். நான் இப்போது அதுக்காக கவாசாக்கி N300 ஒரு நல்ல பைக் இல்லைன்னு நான் சொல்ல வரல. அதோட கிளாஸில் அது சூப்பரான பைக். ஆனால் 3.15 lakhக்கு எனக்கு அதை விட கம்மி காசில் அதுக்கு ஈக்குவலான ஒரு பர்ஃபார்மன்ஸோ கம்ஃபர்ட்டோ நிறைய பைக்கில் கிடைக்குது. அப்படின்றதுனால கவாசாக்கி Ninja 300 ரேங்க்லேயே வைக்கல. ஆறுதல் பரிசாக சொன்னால் நீங்கள் கோச்சிப்பீங்க. அதனால் ஒரு ஸ்பெஷல் மென்ஷனாக இங்கே வச்சிடுறேன். இந்த ரேங்க் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும். பட் அதை பற்றி கவலைப்படாதீங்க, கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதை ஏற்றுக்கிறேன். நான் ஏதாவது வண்டி மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் நோட் பண்ணுறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் பெஸ்ட்டு காலேஜ் பைக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டை பாப்புலேட் பண்ணி வச்சுருந்தேன். நான் வேணால் லிங்க் போடுறேன். அதில் நான் ஒரு ஃபுல் ஃபேரிங் பைக் கூட போடல. காரணம் என்னென்னா, ஃபுல் ஃபேரிங் பைக் அப்படின்றது ஒரு அழகு.